செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு. 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு. மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க. மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க. 50,000 கோடியை தொடுது. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க. 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு, ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவி